ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய சிந்தாமணி கல். அத பத்தி தான் பேச போறோம். இந்த சிந்தாமணி கல் என்னது? அது எங்கேருந்து கிடைக்கும்? இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால யூசஸ் என்ன அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பிருஹத் பாகவதம்ருதான்னு ஒரு இதுல என்ன போட்டிருக்குன்னா, ச பிரேமிகா பக்திர் அதீவ துர்லபா ஸ்வர்காதி போக சௌலபோ பவச சசஹ சிந்தாமணி சர்வஜனைர் ந லப்யத்தே லப்யதா காச்சாதி காதாப்பி ஹடகம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடியது தங்கமோ, கிளாஸு அப்படி விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிடும். ஆனா, சிந்தாமணி கல்லு மட்டும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் பக்தியில வந்து நம்ம ஈஸியா சொர்க்கம் அடைஞ்சிடலாம். ஆ எல்லாமே பண்ணலாம். தொடர்ந்து பூஜை பண்ணிட்டே இருக்கலாம். அதெல்லாம் பண்ணலாம். ஆனா, பக்தி பாவம் மனதோடு காதலால் கசிந்துருகி கண்ணீர் மல்கங்கிற மாதிரி மனதில் அப்படியே ஒரு அன்போடு பிரேமிக்கா பக்தியர் எப்படி இருக்கணுமா? பிரேமிக்கா ஒரு காதலை கொண்டு கடவுளை பார்க்கணும் அப்படின்னு, இதுல வந்து சிந்தாமணி கல்ல கா பிரேம பக்தியோட ஒப்பிடுறாங்க. அவ்ளோ ஒரு புனிதமான கல், அவ்ளோ ஒரு ஸ்பெஷல் கல். இந்த சிந்தாமணி கல் எப்படி இருக்கும்னா, இதோ இந்த மாதிரி இருக்கும். சைஸ் வேரி ஆகும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரேர் ஆயிட்டே வருது, இந்த சிந்தாமணி கல். இதுல 2 ஒண்ணு வந்து திக்கா இருக்கும். அதுல வந்து எந்தவித ஹோல்ஸும் இருக்காது. பியூரா க்ளோஸ்டா இருக்கும். இதுலயே அக்னி சிந்தாமணி கல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அக்னி சிந்தாமணி கல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, நெறைய பெனிஃபிட்ஸ். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, பூஜா புனஸ்காரம், அதே மாதிரி மனதை காம் படுத்துறதுக்கு, வீட்ல வந்து ஒரு விதமான ஈர்ப்புத்தன்மை, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் குடுக்கறதுக்கு, நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வீட்லருந்து எடுக்கிறதுக்கு, இது எல்லாமே சிந்தாமணி கல் பண்ணும். அதே மாதிரி நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ஜர்னில இருக்கீங்க. நீங்க வந்து ஆன்மீகத்தை நோக்கி உங்க பயணம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த சிந்தாமணி கல்ல சும்மா ஒரு உங்க ஆரால வைக்கிற மாதிரி உங்க மடியிலயோ, இல்ல உங்க சுவாமி படத்துக்கிட்டயோ வச்சிருந்தா இதுக்கு நல்ல பவர் வந்துட்டே இருக்கும். இத நீங்க வெளியில போம்போது உங்க பேக்ல போட்டுக்கிட்டோ, இல்ல பாக்கெட்ல போட்டுட்டு போகும்போது, கண்டிப்பா ஒரு விதமான புரொடெக்ஷன் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஆரா புரொடெக்ஷன் ரொம்ப தேவை இல்லையா? கண் திருஷ்டியோ, இல்ல வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மள தாக்காம இருக்கிறதுக்கு இந்த சிந்தாமணிக்கல் பெரும் அளவில உதவும். இந்த சிந்தாமணிக்கல்ல வந்து நம்ம வந்து சும்மா கையில வச்சுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணாலும், மெடிடேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மனம் மனம் வந்து ஒரு கிளியரா இருந்தாலே நம்ம எதை நோக்கி போறோம்? எதுக்காக படிக்கிறோம்? இன்டென்ஷன்ஸ் வைங்க. நம்ம நெறைய வாட்டி சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதுதான் வேணும்னு உங்க இன்டென்ஷன வச்சு நீங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. இன்டென்ஷன்னா உங்களுடைய எண்ணத்தை வச்சு. அப்போ எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துறதுக்கும், நம்மளுக்கு என்ன தேவையோ அதற்கு நம்ம கவனத்தை செலுத்துறதுக்கும் ப்ரேயர் டைம்ல, மெடிடேஷன் டைம்ல இது ரொம்ப அளவுக்கு உதவும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு லைஃப்ல, படபடன்னு இருக்கு அப்படின்னாலும், இது ஒரு பெரிய ஆங்ஸைட்டி ரிமூவர். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல்ல ஒரு ஒரு படிக்கு மேல போறதுக்கும் இது உதவும். பணம் பணம் சம்பாதிக்கிற விதத்துல அபண்டன்ஸ் சொல்லக்கூடிய நெறைய பணம் வந்து கொட்டுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெல்த், அபண்டன்ஸ், ப்ராஸ்பெரிட்டி அந்த மாரி 3 விஷயங்களும் நம்மளுக்கு இதுல கிடைக்கும். அந்த சிந்தாமணிக்கல் சில ரொம்ப அரிது, கிடைக்கிறதுக்கே அரிது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த அக்னி சிந்தாமணிக்கல். சாதா சிந்தாமணிக்கல் வச்சுன்ட்டாலே நம்மளுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்கும் வாழ்க்கையில. அது சும்மா ஒண்ணு உங்க பேக்லயே இருந்துகிட்டே இருந்தாலே போதும். இல்ல உங்க பர்ஸ்லயே இருந்துட்டே இருந்தாலே போதும். உங்க ஆராக்குள்ளேயே இருக்கணும். அவ்வளோதான். உங்க பாக்கெட்ல அப்படி. அதுவே ரொம்ப நம்ம நம்ம போற விஷயங்கள் எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் வரும்போது, எதிர்மறை ஆற்றல்லாம் வரும்போது, அத உடைச்சு தள்ளக்கூடிய கல் இது. அக்னி சிந்தாமணி கல்லுனா இன்னும் ஒரு படி மேல.
அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் கேமரா முன்னாடி இந்த அக்னி சிந்தாமணி கல்லும், நார்மல் சிந்தாமணி கல்லுக்கும் உள்ள டிஃபரன்ஸ மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அது இப்போ எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். ஸோ, இந்த மாரி உங்க செல்ஃபோன் லைட்ட ஆன் பண்ணிக்கோங்க. இது நார்மல் சிந்தாமணி கல். இத இந்த லைட் மேல வச்சா உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. இந்த லைட்டே மூடிடும் இப்படி. சரிங்களா? இந்த கல்லு இந்த லைட் மேல வைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. ஒரு கல்ல வச்சு மூடுனப்புல இருக்கும். இது நார்மல் சிந்தாமணி கல். இதுவும் பவர்ஃபுல் தான். அக்னி சிந்தாமணி கல் இன்னும் ஒரு படி மேல. இது எப்படி தெரியும்னா, இது நம்ம லைட் மேல வைக்கும்போது, இந்த லைட் இதுக்குள்ள ஊடுருவி டிரான்ஸ்பரண்டா தெரியும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா லைட்ட இதுக்குள்ள சீ த்ரூ மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் அக்னி சிந்தாமணி கல். இது ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு சொல்லப்படுது. நம்மளும் பிரேயர்ஸ்லலாம் இத தான் யூஸ் பண்ணுவோம். இந்த அக்னி சிந்தாமணி கல்லு வந்து அக்னியை குறிக்குது இல்லையா? அப்போ அக்னி என்ன பண்ணும்? நம்மளுக்கு வந்து அக்னினாலே ஒரு வைட்டாலிட்டி ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ இது நம்ம வச்சுக்கும்போது நம்மளும் நமக்குள்ளேயும் ஒரு அக்னியோட எனர்ஜி இருக்கும். நம்ம சுறுசுறுப்பா ஒரு விஷயத்த செய்றதுக்கோ, ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறதுக்கோ, தள்ளி போடாம பண்றதுக்கு, இதெல்லாம் நம்மளோட ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணும். 2வது நம்மளுடைய வெல்த் அபண்டன்ஸ ப்ரொமோட் பண்ணும். ஃபைனான்ஷியல் அ பணம் சம்மந்தப்பட்டத ஈர்க்கும் தன்மையா இந்த அக்னி சிந்தாமணி இருக்கும். ரெகுலர் இப்ப அக்னி சிந்தாமணி கிடைக்கல, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க, நார்மல் சிந்தாமணி கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2மே ஈக்குவலா வேலை செய்யும். அக்னி சிந்தாமணி கல்லு வந்து ஒரு 95% 90% வேலை செஞ்சதுன்னா, இது ஒரு 75-80% நார்மல் சிந்தாமணி கல் வேலை செய்யும். ஸோ சூப்பரா தான் இருக்கும் 2மே. எது கிடைச்சாலும் நீங்க வந்து உங்க பூஜை அறையிலயோ, உங்க பேக்லயோ, இல்ல நீங்க பணம் வைக்கும் இடத்திலயோ வச்சுக்கோங்க. அப்பப்போ நான் சொல்றபடி நீங்க வந்து இத ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. வெள்ளி, செவ்வாய்க்கிழமையில தூப தீபம் போடும்போது, இதற்கும் சேர்த்து அந்த தூபத்த காட்டினாலே போதும். அதுக்கப்புறம் உங்களோட இன்டென்ஷன் எனக்கு இவ்வளோ நான் ஏர்ன் பண்ணணும். என்னோட பிசினஸ் இப்படி நல்லா வரணும். அந்த மாரி கேட்கிறதெல்லாம் குடுக்கும். பிசிக்கல் வைட்டாலிட்டி, மென்டல் வைட்டாலிட்டி, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெங்த் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த சிந்தாமணி கல். இது வந்து குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா எல்லாருக்கும் இத பத்தின மகிமை தெரிஞ்சான்னா என்ன ஆகும்? நெறைய பேர் வாங்கிட்டு தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இன்னும் கொஞ்ச நாள்ல இதுவும் வந்து ரேரா கிடைக்கிற பொருளாயிடும். ஆம். பட் இத பத்தி நெறைய புராணங்கள்லயும், இதுலயும் சொ இதிகாசங்களையும் பேசப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தது பிருஹத் பாகவதம்ருதால சிந்தாமணி கல்லோட பக்தியை ஒப்பிடுற அளவுக்கு சிந்தாமணி கல் அவ்ளோ உயர்ந்ததா இருக்கு இல்லையா? ஸோ இந்த சிந்தாமணி கல் உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சதுன்னா, அத விட்டுடாதீங்க. 2 கையிலயும் வச்சு ப்ரேயர் பண்ணி உங்க மனச இன்டென்ஷனோட வச்சு, உங்க பூஜை அறையிலயோ, இல்ல உங்க பணப்பெட்டியிலயோ, இல்ல உங்க பேக்லயோ வச்சுக்கிட்டா, உங்களுக்கு அதற்கான நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நெகட்டிவ் எனர்ஜி உங்க கிட்டயே வராது. ஆரா பூஸ்டர் பண்ணும். ஆராவ நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதே மாதிரி மைண்ட் காமாவும் இருக்கும். டென்ஷன், ஆங்ஸைட்டிலாம் குறைக்கும். நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு சொல்லிட்டே போலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கிறோம். இந்த சிந்தாமணி கல்ல உபயோகித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் வரும். ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கும் சொல்லுங்க.